வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஒரு பழமொழி. அந்த பழமொழி காற்று உள்ள பொழுது தூற்றிக்கொள். நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன காரணம் அப்படின்னா, இது எதுக்கு பயன்படுத்துனாங்கன்னா, இந்த விவசாயங்களில் வந்து அறுவடை பண்ணுறாங்களா, அறுவடை பண்ணி முடித்த உடனே அந்த காற்று உள்ள போய் தூற்றியாச்சுன்னா அந்த அறுவடையில் தூசியெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நிறையா பேருக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. காற்று உள்ள போய் தூற்றிக்கொள்ளினா, அதாவது நம்ம உடம்புல காற்று இருக்கும்போது நீங்கள் யாருக்காவது நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க, நன்மை செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க, பெரிய உதவி பண்ண ஆசைப்பட்றீங்க. இதெல்லாம் எப்போ செய்யணும் அப்படின்னா, நம்ம உடம்புல காத்திருக்கும்போது. நம்ம நினச்சே இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. செய்யணும்னு ஆசைப்பட்றோமா, செஞ்சிடணும். நம்மளை இருக்கிறத செஞ்சிடணும். இதுதான் வந்து காற்றுள்ள பொழுது தூற்றிக்கொள். இந்த உடம்புல காற்று இருக்கும்போது நீங்கள் மற்ற நேரம் பண்ண முடியாது. காற்று எப்போவுமே இருக்கும். நீங்கள் எந்த காலத்துலேயும் காற்று இருந்தே இருக்கும். அதை நம்ம வந்து பல விதத்தில் காற்றை பயன்படுத்துவோம். ஆனால் இந்த உடம்புல காற்று இருந்தால் மட்டும்தான் நம்ம எதையுமே செய்ய முடியும். இந்த உடம்புல காற்று இல்லைன்னா நம்ம எதையுமே செய்ய முடியாது. ஆக காற்றுள்ள பொழுது தூற்றிக்கொள் அப்படிங்கிற பழமொழியை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன நல்லது செய்யணும்னு சேர்த்தேன் நினச்சி செஞ்சுருங்க. யார்கிட்டையும் யோசிக்க வேண்டாம். செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களா, செஞ்சுருங்க. இது உங்களுக்கு நன்மையில தான் முடியும். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.